அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யூதச் சிறுவன் ஒருவன் இருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தான். அவன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை நலன் விசாரிப்பதற்காக அவனுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். அவனுடைய தலைமாட்டிலே அமர்ந்து கொள்கிறார்கள். அந்த சிறுவனிடத்திலே சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஸ்லிம், நீ முஸ்லீம் ஆகிவிடு என்பதாக. அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்க்கிறான். அவர் அபுல் காசிம், அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படு என்று கூறினார். உடனே அந்த சிறுவன் கலிமாவை மொழிந்தான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்திலிருந்து இந்த சிறுவனை காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லியவர்களாக அங்கிருந்து வெளியேறினார்கள். அந்த சிறுவனுடைய கடைசி நிலை, இறுதி நிலை மிகச் சிறப்பானதொரு நிலையாக மாறிப்போனது. கருவிலே, தாயின் கருவறையிலே கரு உருவாகி 40 நாட்களுக்கு பிறகு அது கருக்கட்டியாக, இரத்த கட்டியாக மாறுகிறது. அதற்கு பிறகு சதை துண்டாக மாறுகிறது. அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை அந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கிறான். அந்த மலக்கானவர் அல்லாஹ்விடத்திலே கேட்டு கேட்டு அந்த கருவினுடைய ரிஸ்க், அதனுடைய வாழ்வாதாரம், அஜ்லிஹி, அதனுடைய வாழ்நாள், சில ரிவாயத்துகளிலே அதனுடைய அமல், அது துர்பாக்கியமுடையதா அல்லது நர்பாக்கியமுடையதா, அஷகியுன் அம் சஈதுன், அந்த கரு துர்பாக்கியமுடையதா நர்பாக்கியமுடையதா என்பதை கேட்டு கருவிலேயே அந்த மலக்கானவர் எழுதி விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் கூறுகிறார்கள், அந்த மனிதன் நரகத்துடைய காரியங்களை செய்து கொண்டே இருப்பான். அவனுக்கும் நரகிற்கும் 1 முழம் இடைவெளிதான் இருக்கும். அவனுடைய விதி முந்திக் கொண்டு அவன் சுவனத்துடைய காரியத்தை செய்து சுவனவாசிகள் ஒருவனாக ஆகிவிடுகிறான். அதே போன்று ஒருவன் சுவனத்துடைய காரியங்களை செய்து கொண்டே இருப்பான். அவனுக்கும் சுவனத்திற்கும் 1 முழம் இடைவெளித்தான் இருக்கும். ஆனால் அவனுடைய விதி முந்திக் கொண்டு நரகத்தினுடைய காரியத்தை செய்து நரகத்திற்குரியவனாக ஆகிவிடுவான். ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்பொழுதும் சிரிக்க மாட்டார்கள். அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஏன் நீங்கள் அதிகமாக சிரிப்பதில்லை என்பதாக. ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள், 4 விஷயங்கள் எனக்கு தெரியாதே, நான் எப்படி சிரிப்பது? கருவிலே என்னை எனக்காக எழுதிய மலக்கானவர் என்ன வரி எழுதி வைத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியவில்லையே. நான் நர்பாக்கிய உடையவன் என்று எழுதி வைத்திருக்கிறாரா, துர்பாக்கியம் உடையவன் என்று எழுதி வைத்திருக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லையே. நான் எப்படி சிரிப்பேன்? என்னுடைய இறுதி நிலை லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதோடு இருக்குமா, இல்லை லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லாமல் இருந்து விடுமா என்பது எனக்கு தெரியவில்லையே. நான் எப்படி சிரிப்பேன்? நாளை மஹ்ஷர் பெருவழியிலே அனைவர்களுக்கும் அவர்களுடைய பட்டோலைகள் சிலருக்கு வலது கரத்திலும் சிலருக்கு இடது கரத்திலும் கொடுக்கப்படுமே. என்னுடைய பட்டோலை எனது வலது கரத்தில் கொடுக்கப்படுமா, எனது இடது கரத்தில் கொடுக்கப்படுமா என்பது எனக்கு தெரியவில்லையே. நான் எப்படி சிரிப்பேன்? வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், முஜ்ரிமூன்கள், பாவிகள், நீங்கள் ஒதுங்கி நின்று விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவானே. குற்றவாளிகள் ஒதுங்கி நின்று விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவானே. அப்பொழுது நான் எந்த வரிசையில் நிற்பேன்? குற்றவாளிகளின் வரிசையிலா, நல்லோர்களின் வரிசையிலா? எனக்கு தெரியாதே. நான் எப்படி சிரிப்பேன் என ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய இறுதியை வைத்துதான் அனைத்தும் சரியாகும், முறையாகும். நம்முடைய இறுதி சரியாக இருந்தால் அனைத்தும் சரியாகிவிடும், முந்தியதும் பிந்தியதும். நம்முடைய முடிவு இறுதி சரியாக இல்லை என்று சொன்னால் அனைத்தும் சரியில்லாமல் போய்விடும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் மாதத்துடைய இறுதி 10 அப்படித்தான்.
நாம் அந்த 10 எப்படி கழிக்கிறோம் என்பதை பொறுத்துதான் ரமலான் முழுவதனுடைய பலனை நாம் பெற முடியும், ஆகிரத்துடைய பலனையும் நாம் பெற முடியும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவதை போன்று யஜ்தஹிது மாலா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி, மற்ற நாட்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முயற்சி செய்யாத அளவிற்கு இந்த ரமலானுடைய கடைசி 10 முயற்சி செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாதாரண முயற்சியே எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்களுடைய கால்கள் வீங்குகின்ற அளவிற்கு அவர்களுடைய தொழுகைகள் இருக்கும், அமல்கள் இருக்கும். ஒருவருக்கு எப்பொழுது கால்கள் வீங்கும்? தொடர்ச்சியாக ஒரே இடத்திலே 2 to 4 மணி நேரங்கள் ஆடாமல் அசையாமல் இருந்தால் கால்கள் வீங்கும் என மருத்துவம் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு அமல் செய்தார்கள், நின்று வணங்கினார்கள் என்றால் ஆடாமல் அசையாமல் தொடர்ந்து கியாமிலேயே பெரும் பெரும் சூறாக்களை ஓதி நிறுத்தி ஓதியதின் விளைவு நீண்ட நேரம் சாதாரண நிலையிலே சாதாரண நாட்களிலே இருந்தது என்றால், ரமலானுடைய கடைசி 10 மிக கடுமையான முயற்சி என்றால் எவ்வளவு முயற்சி செய்திருப்பார்கள், எவ்வளவு நின்று வணங்கி இருப்பார்கள், எவ்வளவு தொழுதிருப்பார்கள், எவ்வளவு நீண்ட நேரம் தொழுதிருப்பார்கள், எவ்வளவு அமல் செய்திருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், ரமலானுடைய கடைசி 10 வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷக்க இஸாவுஹு, அவருடைய கீழாடையை அழுத்தி கீழாடையை உயர்த்தி கட்டிக் கொள்வார்கள். கீழாடையை எப்படி ஒரு வேலைக்காக நாம் முயற்சி செய்வதற்காக வரிந்து கட்டிக் கொள்வோமோ அதே போன்று கட்டிக் கொள்வார்கள். வாஹியா லைலஹு, அவருடைய இரவை அத்தனையும் நிரூபிப்பார்கள். எந்த இரவும் அவர்கள் தூங்க மாட்டார்கள். கடைசி 10 எந்த இரவும் அவர்கள் தூங்க மாட்டார்கள். தன்னுடைய குடும்பத்தார்களை எழுப்பி விடுவார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்களே. இணையத்திற்குரியவர்களே, ஆம், அந்த கடைசி 10 முழுவதையும் நாம் அப்படித்தான் பயன்படுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகளிலே லைலத்துல் கத்ரை தேடுகின்ற அந்த இரவுகள், எண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம்! லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. 1000 மாதங்கள் அளவு சிறந்த இரவு என்று அல்லாஹ் சொல்லவில்லை. 1000 மாதங்களை விட, 83 ஆண்டுகளை விட, எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். அத்தனை ஆண்டுகள் அமல் செய்த அந்த நன்மையை ஒற்றை இரவு நமக்கு தந்து விடுகிறது. அது லைலத்துல் கத்ருடைய இரவு. அது 27 சுருங்கி விடவில்லை, அது ஒற்றைப்படையான இரவுகளிலே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக பெரும் முயற்சி செய்திருக்கிறார்கள். இத்தனைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு எந்த தடையும் இல்லாதவர்கள். அவர்களே அவ்வளவு முயற்சி செய்திருக்கிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும், எவ்வளவு அந்த ஒற்றைப்படையான அந்த இரவுகளிலே லைலத்துல் கத்ரை தேட வேண்டும் என்பதை நினைவிலே நிறுத்தி கொண்டு இந்த 10 நாட்களையும் 10 நாட்களுடைய இரவுகளையும், அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படையான இரவுகளை அமல்களிலே நாம் கழிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, வழமை போல நம்முடைய பள்ளியிலே ஒற்றைப்படையான இரவுகள் அமல்களால் நிரம்பி இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்று 21ஆம் நாள் இரவு லைலத்துல் கத்ரை தேடுகின்ற இரவு 11 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடைய மஜ்லிஸ் ஆரம்பமாகி அதனை தொடர்ந்து திக்ருடைய மஜ்லிஸ், அதற்கு பிறகு சிறிய இடைவெளி விட்டு 2 மணிக்கு தஹஜ்ஜத்துடைய தொழுகை ஜமாத்தாக நடைபெறும். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்த வருடம் இருப்போமா என்பது தெரியாது, லைலத்துல் கத்ர் கிடைக்குமா என்பது தெரியாது. இதோ இந்த இரவை முழுமையாக இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தி கொள்ளுங்கள், லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளுங்கள். இன்றைய திக்ருக்கு நாம் சென்று விடுவோம். ஆம், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிகளாரிடத்தில, யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ருடைய இரவு இது என்று எனக்கு தெரிந்து விட்டால் நான் என்ன சொல்வது என்று கேட்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புகிறவன், என்னை மன்னிப்பாயாக என்ற துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதையே நாளைய திக்ராக துஆவாக நாளை முழுவதும் ஓதிக்கொண்டிருப்போம்.
அல்லாஹ்வுடைய அந்த மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருப்போம். வாஹிரு தவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.